திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என்ற இரண்டு பிரதான கூட்டணிகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. தொடக்கத்தில் திரு ஏபி முருகானந்தம் சொன்னாரு, பாஜக தன்னிச்சையாக 11% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியாக 18% 2024 நாடாளுமன்ற தேர்தலை பெற்றிருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டின் முதல்வர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் என்று வருகிற போது பிரதமர் யாருன்னு தீர்மானிப்பதற்கான அந்த வாக்கு சதவீதம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆளும் கட்சியாக இருந்தவர்கள், எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் ரெண்டுமே வலுவா இருக்கிற போது எந்த அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கும்னு நம்புறீங்க 2026? கார்த்தி, முதல்ல இந்த மண்ணில் தமிழின் பெருமையை தலை நிமிரச் செய்த ஒரு மண்ணில், தமிழின் மணிமகுடமாக இருக்கிற திருப்பூரில் உழைக்கும் மக்கள் என்டர்பிரனர்ஸாக இருக்கிற இந்த ஊர்லேருந்து பேசுகிற மகிழ்ச்சியை பதிவு செய்கிறேன். இந்த விவாதமே எனக்கு அதிர்ச்சி கார்த்தி. ஏன் அதிர்ச்சினா, தேர்தல் 2026 கட்சிகளுக்கு தேர்தல் தூரம் வந்து விட்டதோ இல்லையோ, ஊடகங்களுக்கு வந்து விட்டது, உங்களுக்கு வந்துருச்சு. அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் இயக்கம் என்ற வகையில் ஒரு அரசியல் இயக்கத்தின் கடமை மக்களுக்காக குரல் கொடுப்பது, மக்களுக்காக பாடுபடுவது, போராடுவது. தேர்தல் வந்துங்க ஒரு அரசியல் கட்சியின் பயணத்தில் குறுக்கிடும் ஆறு போல. ஆறு வரும்போது ஓடத்தை பயன்படுத்தலாமா, பாலம் கட்டலாமா அன்னைக்கு பேசிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக அரசியல் நடத்தல. உண்மையிலேயே இந்த தேர்தல் நான் பேசவே விரும்பவில்லை. ஆறு வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு பேசுவது தவறு. இன்றைக்கு தமிழகத்தை எதிர்கொள்கிற கொதிக்கும் சிக்கல்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. கள்ளக்குறிச்சி நிகழ்வு என்பது, நான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அபிமானியோ ஃபேனோ கிடையாது. ஆனால் கள்ளக்குறிச்சி நிகழ்வு நடந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எதுவுமே தெரியல. அம்மா இருந்தால் நடக்காதுன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். நான் அம்மாவின் அபிமானி அல்ல. இல்ல. ஆனால் கூட்டணி எல்லாம் மாறுற மாதிரி நடக்குது. அது மட்டுமல்ல, என்ன நடக்குது? அது மட்டுமல்ல இன்னைக்கு முதலமைச்சர் நான் அமெரிக்கா போறேன், முதலீடு திரட்டுறேங்கிறாரு. இதுவரை 10 லட்சம் கோடி முதலீடு திட்டத்தை பெருமைப்பட்டுக் கொள்கிறார் மாண்புமிகு முதல்வர். 10 லட்சம் கோடி. ஸ்பெயினுக்கு போனாரு, 8 நாள் இருந்தார். இல்ல, இன்னும் நாங்க பேசணும் 14 நாள் இருந்தார், 6 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தார். துபாய் போனாரு. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிற திட்டம் வெறும் 17,150 கோடி, 1.8% தான். அவர் சொல்கிறது செய்யறது சம்பந்தமே இல்லை. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தின் முதன்மை சிக்கல்கள் கண் முன்னால் இருக்கின்றன. எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் பற்றி நினைப்பது என்பதே குற்றம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்பதை தேர்தல் நேர ஏற்பாடு தான் பார்க்கிறோம். இந்த ஏற்பாடு என்பது அங்க 2 பேர், இங்க 2 பேர், நாங்க 2 பேர். இன்றைக்கு 2026 தேர்தல் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் அழைச்சிருக்கோம். நாங்க அழைக்கலாம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நீங்க நிலைமையை பொறுத்து திரும்ப அதேதான். 6 வரும்போது எப்படி கடற்கரை என்று பார்க்கலாம். எனக்கு ஒரு அதிர்ச்சியை பதிவு பண்றேன். திரு ஈஸ்வரன் பற்றி. திரு ஈஸ்வரன் நீங்க புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லும் போதே எனக்கு லேசா பொறி தட்டுது. ஈஸ்வரன் இல்ல, திரு ஈஸ்வரன் ஒரு நோக்கத்துக்காக இயக்க ஆரம்பிக்கிறார். தனியா தான் போனோம். முருகானந்தம் சார் நிகழ்ச்சி முடிச்சிட்டு அவர் தனியா தான் போக வேண்டியது இருக்குமோ? இல்ல, எங்களுடைய கூட்டணி எப்படி இருக்குன்னா, எவ்வளவு ஆனந்தமா அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஜனநாயக ரீதியில சொல்ல விடுவாங்க. இங்க எல்லாம் திமுகவுடைய கூட்டணி அப்படி இல்ல. நீங்க வாயை திறந்து ஒரு கருத்து சொல்ல முடியும். சார் முடிக்க. திரு ஈஸ்வரன் ஒரு நோக்கத்துக்காக இயக்க தொடங்கியிருக்காரு. அவர் நினைத்திருந்தால் திமுக அதிமுக எங்க இணைந்திருந்தாலும் இன்னைக்கு அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டம் பதவிகள் தேடி வந்திருக்கோம். இதெல்லாம் வேண்டாம், நான் தனியாக இயக்கத்தை நடத்துகிறேன் என்றால் என் மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அவருக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் அந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் திமுகவோட தாலி கட்டிக்காதீங்க. நட்பு தேர்தல் சமயத்தில் சேர்ந்துக்கோங்க. கூட்டணி உங்க முடிவு. ஆனால் மெகா பிளானோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி தெரியுது. எந்த சமயத்திலையும் தேர்தல் என்பது வேறு, அரசியல் இயக்கம் என்பது வேறு. அரசியல் இயக்கத்துக்கு கடமை இருக்கின்றது. அரசியல் இயக்கத்திற்கு ஏன் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல? ஏன் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாய் தான் நிதி ஒதுக்கி இருக்கீங்க? ஏன் சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்கள்லாம் நீங்க கொண்டுட்டு வரீங்க? ஏன் மதச்சார்பற்ற சிவில் சட்டம்னு பேசுறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய நியாயமான இடத்துல தானே அரசியல் இயக்கம் இருக்கு. உறுதியாக இருக்கிறது கேட்கல. நீங்க இப்ப எங்க அறிக்கையை படிக்கலையா? நீங்க இந்த 1000 ரூபாய் என்பது திமுக காரங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
முதலில் அந்த 1000 ரூபாய் அற்ப பணம் என்று அறிக்கை விட்டது மருத்துவர் ஐயா. அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு பார்க்கணும், இந்த அண்மையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. மத்திய அரசு ஒரு அறிவிப்பை செய்தது. கொலேட்ரல் என்ட்ரி என்று அரசுல வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். நாங்க கடுமையா எதிர்த்தோம். தவறு, அது இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு எதிரானது, நீங்க செய்யக்கூடாது, இடஒதுக்கீடு பண்ணுன்னு சொன்னோம். எங்க கூட்டணியில் இருக்கும் போதும் சொன்னோம். அண்ணன் கூட்டணியில் இருக்காங்க. திமுக அரசு இல்ல இப்ப சொன்னோம், இன்னைக்கு முதல்ல இருக்க நாங்க தான் விட்டோம். இப்ப திமுக அரசு மத்திய அரசை பார்த்து சமூக நீதிக்கு எதிராக சொல்ல திமுக அரசு 45 பேரை லேட்டரல் என்ட்ரில போட்டிருக்காங்க. அயன் கார்த்திகேயன் 3 லட்சம் ரூபாய் சம்பளம், ஜாயின்ட் செக்ரட்டரி சம்பளம், இன்டர்வியூ கிடையாது, எந்த தகுதி பாட்டும் கிடையாது. கவின் மலர் ஒருத்தரமா இருக்காங்க, அவங்க எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியாது, பத்திரிகையாளர் சொல்லிப்பாங்க. அந்த அம்மாவுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலை போட்டிருக்காங்க. 45 பேர் போட்டிருக்காங்க. 37,011 போஸ்ட அவங்க அவுட் சோர்சிங் போட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு கிடையாது. ஆனா அவர் கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்க, போனா கூட்டணியில் இருக்காரு. நீங்கள் தேர்தலில் கூட்டணியில் இருங்க, ஆண்டு முழுவதும் உண்மையான எதிர்க்கட்சியாக மக்களுக்கான குரலாக இருங்க. அதுதான் பாட்டாளி மக்கள் செய்து வருகிறது.